எங்கேயாவது ஒருத்தங்க வளர்ந்தா ஸ்தோத்திரம், மக்கள் சந்தோஷப்படுவாங்க. ஆனா வீட்டுல உள்ள ஒருத்தன், வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒருத்தன் பெரிய ஆளாயிட்டா அக்செப்ட் பண்ண முடியாது. இப்ப பாருங்க, யோசேப்பின் சகோதரர்கள் எகிப்துல இருக்கிற ஒருத்தங்களை நீங்க வணங்குவீங்கன்னு சொன்னா இவங்க ஆமேன்னு சொல்லி இருப்பாங்க. ஆனா சொப்பனை என்ன தெரியுமா, வீட்டுல இருக்கிற ஒருத்தனை நீ என்ன செய்யணும், வணங்கணும். அதுதான் அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. அந்த ஊர்ல உள்ள ஒருத்தரை வணங்கன்னு சொன்னா, நான் இப்பவுமே கிளம்பிடுறேன், வண்டியை ரெடி பண்ணு, நம்ம கிளம்பி போவோம். ஸோ ஆண்டவர் சொல்லி இருக்கிற சொப்பனங்கன்று இருக்கு, நம்ம நிறைவேற்றலாம். இப்போ ஈசாயின் குமாரன் அண்ணமாருங்க எலியாபா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இன்னும் ஒருத்தன் ராஜாவா இருப்பான்னா இவங்க போய் சலிட்டு அடிச்சிருப்பாங்க. இவங்களால பொறுக்க முடியாது. என்னன்னா வீட்டுல இருக்கிற ஒருத்தன் யாரா மாறிட்டான் சொல்லுங்க, ராஜா. அதான் அவங்களால என்ன செய்ய முடியல, சகிக்க முடியல. ஆனால் அதையும் தாண்டி கர்த்தர் தாவீதை வெளியே கொண்டு வந்தாரு, ராஜாவாய் நிப்பாட்டினாரு. கொஞ்சம் கூட நான் டீப்பா சொல்றேன். நம்முடைய ஒரு சபை வளரும் போது, அல்லது ஒரு குடும்பம் வளரும் போது, அல்லது ஒரு எது ஒன்று வளரும் போது, வெளியே இருக்கிற மக்கள் பொறாமைப்படுவதை காட்டிலும் ஆமென் உள்ளே இருக்கிற மக்கள் பொறாமைப்படுவதுதான் அதிகம். அதையும் மேற்கொண்டுதான் நம்ம மேல வந்து ஆகணும். நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா பரிதாபப்படுவாங்க, வளர்ந்தீங்கன்னா பரிதாபப்பட்ட அதே நபர் தான் பொறாமைப்படும். இது அவர்கள் இவர்கள் மோசம் என்றல்ல, இதுதான் உலகம், இதுதான் உலகம். அதனால நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் வளர்வதற்கு நான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேனோ அதே முக்கியத்துவம் என்னை சுற்றிலும் இருக்கிற அரண்களை நான் ஸ்ட்ராங் ஆக்குவதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்.